சொர்க்கம் நரகம் என்பது உண்மையா? கண்டிப்பாக உண்மை. எல்லா மதங்களுமே சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் வெவ்வேறு ஆங்கிளில் பேசியிருக்காங்க, வேறு வேறு ஆங்கிளில் பேசியிருக்காங்க. பட் சொர்க்கம்ன்றதும் நரகம்ன்றதும் உண்மைதான். இது இல்லைன்றது ஒரு ஒரு மாற்று கருத்து, அது விவாதத்துக்குரிய கருத்து. அதை பற்றி இப்போ நாம் பேச வேண்டாம். பட் இறந்த பிறகு தான் நம்முடைய உடல் ஒன்று எரிக்கப்படுகிறது, அதை புதைக்கப்படுகிறது. இது முடிஞ்ச பிறகு இந்த உடம்பு எங்கே போகுது? அப்போது நிறைய பேருக்கு இது ஒரு கேள்விக்குறி. ஒன்று உடம்பு எரிச்சிட்றாங்க, அல்லது உடம்பு புதைச்சிட்றாங்க. எல்லா மக்களும் ஒரு மீட்டிங் போட்டு அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும், ரைட், ஓகே. அந்த ஆத்மா எங்கே இருக்குது, எங்கே போகுது, அது எப்படி சாந்தி அடையும், இல்லை ஏன் சாந்தி அடையாது? சாந்தி அடையட்டும்னு வாழ்த்துறாங்க, சாந்தி அடையுமா அடையாதுன்னு அது வேறு சமாச்சாரம். அப்போ அந்த ஆத்மா எங்கே போகுது? வேர் இட் கோஸ். அது எங்கே போகுதுன்னா, நீங்கள் அடுத்த பிறவியில், நீங்கள் இந்த பிறவியில் என்ன பாவம் புண்ணியம் செஞ்சுருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு பிறவி எடுக்கணும். அந்த பிறவி எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸில் நாம் போவோம். அங்கே அடுத்த பிறவியில் நாம் பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகணும். அங்கே நம்ம கர்மாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு அப்பா ரெடி ஆகணும், ஒரு அம்மா ரெடி ஆகணும், ஒரு ஃபேமிலி ரெடி ஆகணும், அவங்களுக்கு மேரேஜ் ஆகணும், அவங்களுக்கு குழந்தை பிறக்கணுன்ற மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம குழந்தையாக அடுத்த பதவிக்கு போவோம். அது வரைக்கும் இந்த மீன் டைம் அடுத்த ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வெயிட்டிங் லாட்ஜில் இருக்கிற மாதிரி வெயிட்டிங் லாட்ஜ் தான் ஆவியலகம்ன்றது. அந்த ஆவியலகத்தில் சொர்க்கம் தனியாக, நரகம் தனியான்னு கிடையாது. அது ஒரு ஃப்ரீக்குவன்சியில் இருக்கும். இது ஒரு ஃப்ரீக்குவன்சி, அது ஒரு ஃப்ரீக்குவன்சி. அது கொஞ்சம் விளக்கமாக சொன்னால், நரகம் ஒரு ஃப்ரீக்குவன்சி, சொர்க்கம் ஒரு ஃப்ரீக்குவன்சி. நம்முடைய குட் கர்மாஸ் அதிகமாக இருந்து நாம் அந்த லவுஞ்சில் இருக்கும் பொழுது நம்ம அந்த ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்போம். அது சொர்க்கம் எனப்படும். நம்முடைய கர்மாஸ் ரொம்ப அதிகமாக நெகட்டிவ் கர்மாஸ் நிறைய அக்கிரமம் பண்ணி அராஜகம் பண்ணி நாம் வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அங்கே போயிட்டு அதை நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். எதையெல்லாம் நம்ம கட்டங்களாக மக்களுக்கு கொடுத்தோமோ அந்த கட்டையெல்லாம் நம்ம அனுபவிக்கிற மாதிரி நரகத்தில் அனுபவித்து தான் ஆகணும். அது மாற்றுக்கருத்து கிடையாது. திரும்பவும் நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு மதமும் நரகம் சொர்க்கத்துக்கு வெவ்வேறு விதமான விளக்கங்கள் கொடுத்துருக்கு. ஆனால் சொர்க்கம் நரகம் எல்லா மதங்களையும் மென்ஷன் பண்ணது இருக்குது, உண்மையிலேயே இருக்குது. அது எல்லா மதங்களுக்கும் ஒரே மாதிரி தானே? ஒவ்வொரு மதம் ஒரு விதமாக சொல்லுது. ஆனால் அது கிறிஸ்டியானிட்டி சொல்கிற மாதிரி ஒன்று, இந்துசம் சொல்கிற மாதிரி ஒன்று, அப்படின்ற மாதிரி இஸ்லாத்தில் சொல்கிற மாதிரி ஒன்று தனித்தனியாக இருக்கா அப்படின்னா அது கொஞ்சம் விவரமாக பேச வேண்டிய விஷயம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அது அங்கே போன பிறகு தான் தெரியும். நாம் இங்கே பார்த்தது, பழகினது, படித்தது எல்லாமே என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. பட் ரியலிஸ்டிக்காக பார்க்கும்போது இது வேறு அப்படின்னு அங்கே இறந்த பிறகு உணர்வார்கள். இங்கே இருக்கும்போது உணர மாட்டார்கள். அதுக்கு ஒரு வியாக்கியானம் பேசிகிட்டு இருப்பாங்க. பட் சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது. நல்லது செஞ்சால் சொர்க்கத்தில் இருப்போம், கெட்டு செஞ்சால் நரகத்தில் இருப்போம். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அங்கே அந்த சொர்க்கத்திலையும் அந்த நரகத்திலையும் நம்முடைய விஷயங்களை, நம்ம மன சந்தோஷங்களை, துக்கங்களை எல்லாம் நாம் அனுபவித்து பேலன்ஸ் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு பிறவிக்கு போகிறோம். சொர்க்கமும் இருக்கிறது, நரகமும் இருக்கிறது. அப்போ சில பேர் சொல்லுவாங்க, சொர்க்கம் நரகம்லாம் ஒன்று பூமியிலே இருக்குது, நாம் இங்கே நல்லா ஹாப்பியாக இருந்தோம்னா சந்தோஷம்தான், கஷ்டப்பட்டாலும் நரகம் தான், இங்கேயே சொர்க்க நரகம்லாம் அனுபவிச்சுட்டு போயிடுறோமே அப்படின்னு இல்லை. இங்கே அனுபவிக்கிறது நம்முடைய பாஸ்ட் லைஃப் கர்மாவை இங்கே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த பூமியில் அனுப்புறீங்க. இந்த பூமியில் இவ்வளோ தான் பண்ண முடியும். இவ்வளோக்கு மேலே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே குட் கர்மாவையும் பேட் கர்மாவையும் இந்த பூமியிலே இந்த பிறவியில் அனுபவிக்க முடியாது. அடுத்த பிறவிக்கு நீங்கள் கேரி ஓவர் பண்ணிட்டு போகணும். அப்போ இந்த பிறவியில் என்ன முடியுதோ இதில் நீங்கள் அனுபவிச்சது பழசு தான் அனுபவிக்கிறீங்க. இன்னும் எட்டு பி என்ஜாய்டு இருக்குது, 8B ஒரீடு இருக்குது, 8B ஒரீடும் இருக்குது, 8B என்ஜாய்டும் இருக்குது. ரெண்டையுமே எடுத்துகிட்டு போவீங்க அடுத்த இதுக்கு. ஸோ இந்த பூமியிலே நான் அனுபவிச்சிட்டேன், சொர்க்க அனுபவத்தெல்லாம் அனுபவிச்சேன், அது சொர்க்கத்துக்கு தான் போவேன் நீங்களாம் சொல்லக்கூடாது. இறைவன் பாதம் அடைந்தார், சிவனடி அடைந்தார், விஷ்ணு பதவி அடைந்தார், சொர்க்க பதவி அடைந்தார், கர்த்தருக்கு நித்திரை அடைந்தார், நம்ம போஸ்ட்டில் போட்டாலும் யாரும் போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரிலாம் போஸ்ட்டை நாம் போட்டுக்கிறோம். இப்போ மயானத்துக்கு கொண்டு போகிற வாகனங்களில் கூட சொர்க்கரதம், ஒரு வேனை வச்சு போட்டு சொர்க்கரதம், இது சொர்க்கரதம் கொண்டு போய் போட்டாக்க சொர்க்கத்துக்கெல்லாம் போயிட மாட்டேன். நம்ம சொல்லிக்கிறோம் அப்படி, அவ்வளோதான். இது சொர்க்கரதம் அப்படின்னு போட்டு சொர்க்கரதம் போட்டுட்டு பண்ணுற ஊரில் இருக்கிற அக்கிரமத்தை அநியாயத்தெல்லாம் பண்ணால் சொர்க்கத்துக்கெல்லாம் போக மாட்டேன், நரகத்தான் போவார். ஆனால் நாம் போட்டுக்கிறோம் வண்டிக்கு பேர் சொர்க்கரதம். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி மயானத்துக்கு கொண்டு போகிற அந்த வண்டிங்க எல்லாமே
எல்லாமே சொர்க்கரதம் தான் போட்டிருப்பாங்க. சொர்க்கரதம் சொர்க்கரதம் சொர்க்கரதம், சொர்க்கம், சொர்க்கத்துக்கு போகிறாங்க. அந்த செரமனிஸில் கூட சொர்க்கத்துக்கு போகிறாங்க. எல்லா போஸ்டர்லேயும் சிவநதி அடைந்தார், விஷ்ணு பாதம் அடைந்தார், அப்படி தான் எல்லாம் போடுவாங்க. போடுறது என்னமோலாம் ரைட்டு தான், ஓகே. ஆனால் நம்ம போடுறதுனாலலாம் அவங்க சொர்க்கத்துக்கெல்லாம் அழிஞ்சிட மாட்டாங்க. அவங்க என்ன கர்மா வச்சுருக்காங்க, என்ன ஏன் பண்ணியிருக்காங்க, இந்த பிறவியில் அவங்க எவ்வளோ குட் கர்மா சம்பாதிச்சு வச்சுருக்காங்க, இந்த பிறவியில் அவங்க எவ்வளோ பேட் கர்மா நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த டேட்டா ரெக்கார்டு தான் வந்து அடுத்த பிறவியை நிர்ணயிக்கும். அவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்களா, நரகத்தில் இருப்பாங்களா, அல்லது அடுத்த பிறவியில் எந்த குடும்பத்தில் எந்த மாதிரி சுச்சுவேஷனில், எந்த மாதிரி ஒரு வசதியான சூழ்நிலையில், இல்லை எந்த மாதிரி ஒரு வறுமையான சூழ்நிலை, ஆரோக்கியமாக அல்லது நோயாளியாக பார்க்கலான்றது அவங்களுடைய கர்மா தான் டிசைட் பண்ணுது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நாம் என்ன செய்கிறோமோ அந்த கர்மா தான் டிசைட் பண்ணுறது ஒழிய நாம் நினைக்கிற மாதிரி இல்லை. நாம் என்ன செஞ்சோமோ அதுதான் நிர்ணயிக்குது. ஸோ பூமியில் இருக்கிற வரைக்கும் நல்லதை பண்ணி, நல்ல குட் கர்மா கிரியேட் பண்ணி, நம்மளுடைய பேட் கர்மத்தை நியூட்ரலைஸ் பண்ணி, அடுத்த பிறவியில் நல்ல உயர்நிலைக்கு போகிற மாதிரி, சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள்.